உள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினி கண்ணாடியை துடைக்க போறதுக்குள்ள இவன் அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி முன்னாடி வந்து நின்றுட்டு இப்பதான் பார்க்க பர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். என்னது இது உடஞ்சு போன கண்ணாடியை பார்த்துட்டு பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி முழிச்சிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவனுக்கு போன் வருது. அந்த போன் சார்ஜ்ல இருக்கு, அது ரிங் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினி போய் அதை எடுத்து யார் பேசுறா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை எடுக்க போறா. அதுக்குள்ள இவன் அங்க வந்து அந்த போனை எடுத்துடுறான். என்ன பண்ற, என்னோட போனை இப்ப நீ செக் பண்ண பாத்தியா அப்படின்னா உனக்கு உன் புருஷன் மேல நம்பிக்கை இல்ல, என்ன நீ சந்தேகப்படுறியா, அதனாலதான் நீ இப்ப போன்லாம் செக் பண்றியா அப்படிங்கிற மாதிரி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான். இல்லங்க போன் ரிங் ஆச்சு, அதுதான் நான் எடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல நீ போனை செக் தான் பண்ண வந்திருக்க, நீ இதை சமாளிக்காத, இப்ப நீ பண்ணதுக்கான தண்டனையா இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா, இந்த விண்டோ டோர் ஓபன் பண்ணிட்டு அங்க போய் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கா, நான் சொன்னா அதை செய்ய அப்படின்னு சொன்னதும் அவளும் அந்த பக்கமா போய் நின்றுட்டு இருக்கா. அந்த பக்கமா பாரு, அங்க உனக்கு இப்ப என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அங்க கார்டன் இருக்கு, நிறைய பூச்செடிங்கெல்லாம் இருக்கு. கார்டன் இருக்கா, பூச்செடி இருக்கா, அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நீ இப்ப எண்ணி எனக்கு சொல்ற, எத்தனை பூ இருக்கு, அப்புறம் எத்தனை அங்க செடி இருக்கு, அப்புறம் உனக்கு அங்க என்னெல்லாம் தெரியுது அப்படிங்கறத நீ இப்பவே கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினியும் அழுதுகிட்டே அப்படியே ஒண்ணா உட்காந்து எண்ணிக்கிட்டே இருக்கா. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அங்க இருந்து போயிடுறான். அது தெரியாம நம்ம ஹீரோயினி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த வேலைக்காரி வந்து கூப்பிடுறா. எங்க அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் அப்பவே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சைகையில சொன்னதும் அப்படியா சரி போ நீ அதை கிளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ அனுப்பி வச்சுட்டு இவ அழுதுட்டு இருக்கா. எதுக்காக இப்படி விராஜ் திரும்ப பழைய மாதிரி மாறிட்டாருன்னு தெரியலையே, இப்ப கொஞ்ச நாள் நல்லா இருந்தாரு, இப்ப திரும்பவும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இவ அழுதுட்டு இருக்கா. ஆமா இப்ப இடையில கொஞ்ச நாள் நல்லா இருந்தான், அதுவும் பிரெக்னெண்டா இருக்கா நம்ம ஹீரோயினி, அதனால அப்படி இருந்தான். பட் இப்ப திரும்பவும் அவனுக்கு வந்து அந்த பழைய சைக்கோ குணம் வந்துருச்சு. நம்ம ஹீரோயினி பிரெக்னெண்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் போல. கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் ஹாஸ்பிட்டல் வந்துட்டான். ஹாஸ்பிட்டல் வந்து அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட போன் பண்ணி என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஒரு வார்டுல வந்து பாட்டி அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, அந்த பாட்டியை பாத்துக்கிற சியாங்கிற பொண்ணுகிட்ட நான் பேசணும், இப்போ உடனே போனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே சியாவை கூப்பிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதனால அவளும் அங்க இருந்து போயிடுறா போன் பேசுறதுக்கு. அவ அங்க இருந்து போன அடுத்த செகண்டே இவன் பாட்டி இருக்கிற ரூமுக்கு வரான். இவனுக்கு என்ன சந்தேகம்னா, பாட்டி வந்து ஒருவேளை நடிக்குதோ, கோமால இருக்கிற மாதிரி பேரலைஸ் அட்டாக் வந்த மாதிரி நடிக்குதோ அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அந்த லெட்டரை வந்து பாட்டியை தவிர வேற யாரும் எழுதியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் கெஸ் பண்ணிட்டான். இவனை பத்தி பாட்டிக்கு மட்டும் தானே தெரியும், ஸோ பாட்டி தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்ப பாட்டி படுத்திருக்கு, கோமால தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்குமே தெரியுது. பட் அவன் அதை நம்ப தயாரா இல்ல. அதனால அங்கேயும் இங்கேயும் ஒரு இடமா அடிச்சுட்டு இருக்கான். அதுக்கு வந்து பாட்டி ஏதாவது ரியாக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாட்டி படுத்தபடியே படுத்து கிடக்குது. நீங்க பாரு கிழவி, இப்ப நான் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன், எனக்கு என்னமோ நீ நடிக்கிறியோன்னு தோணுது, நீ நடிக்கிறதானே, சும்மா பேரலைஸ் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறியா, அப்பதான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்புவாங்க, அதுக்கப்புறமா என்னோட சேரூபத்தை எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வரலாம்னு நினைக்கிறியோ, சரி நீ ஏதோ பண்ணி தொலை, ஆனா எனக்கு இப்போ அந்த ஃபைலை நீ எங்க வச்சிருக்க அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும். அந்த ஃபைலை நீ யாருக்கிட்ட கொடுத்த கிழவி சொல்லு, நீ யாரை நம்பியிருப்ப, உனக்கு நம்பிக்கையான ஆள் யாரு, அந்த சஞ்சயா இல்லையே, அவன் தான் வந்து ஜெயில இருக்கானே, அப்புறம் அந்த பாயில் அவளும் இல்லையே, அவ வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அப்புறம் நீ யாரை நம்பிதான் அந்த ஃபைலை கொடுத்த, இல்ல ஒருவேளை அந்த ஃபைல் உன்கிட்ட தான் இருக்கா, நீ இப்போ நடிக்கிறியா, இல்ல இப்ப நீ நடிக்கிறியா இல்லையா அப்படிங்கறத நான் இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்க ஸ்டிக்கை மேலேந்து ஓங்கி அப்படியே பாட்டி தலையில அடிக்கிறதுக்கு போறான். அப்படியே அடிக்க போற ஒரு செகண்ட்ல பாட்டியோட கை விரல் வந்து அப்படியே அசையுது. அதை அவன் கவனிச்சானா என்னங்கிறது தெரியல, நமக்கு காட்டுறாங்க. ஆனா அப்பவுமே பாட்டி எந்த ரியாக்டுமே பண்ணாம அப்படியே கண்ணு முழிச்சபடியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ நடிக்கல அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன், பாய் கிளவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். அவன் போன அடுத்த செகண்டே பார்த்தா பாட்டி கண் கலங்குது, கை விரல்லாம் வேற அசையுது. உண்மையிலே பாட்டி நடிக்குதா இல்ல கோமால தான் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கே இப்ப டவுட்டா தான் இருக்குது. அதே சமயம் நம்ம சியா வந்து போன் பேச போனா இல்லையா, அங்க போனா அங்க யாருமே பேசல. ஏன்னா இவன் சும்மா அவள் அங்க இருந்து வெளியே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே ஒரு காலை பண்ணா. யாருமே பேசல அப்படின்னு சொன்னதும் இவளும் ரூமுக்கு வந்துடுறா. யாருன்னே தெரில பாட்டி, யாரோ ஒரு ஆள் கால் பண்ணியிருக்காங்க, பட் பேசாமலே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவ பாட்டி கிட்ட புலம்பிட்டு இருக்கா. நேரா இவன் ஒரு கார்டனுக்கு வந்திருக்கான். அந்த போலீஸ்காரனுக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்கிறான். அப்ப அவனும் வந்துடுறான். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். நீங்க கொடுத்த நம்பர் யாரோடது, யார் உங்களுக்கு மெசேஜ் பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த சஞ்சய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சஞ்சய் அவன் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானே அப்படின்னு சொன்னா, சார் என்ன மன்னிச்சிட்டுங்க சார், அவன் வந்து
எப்பவோ ரிலீஸ் ஆயிட்டான். பாட்டிக்கு அடிபடுறதுக்கு முன்னாடியே அவன் ரிலீஸ் ஆயிட்டான். ஆனா நான் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸ்டூபிட், எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் இதை நீ சொல்லாம இருந்திருக்க இவ்வளவு நேரமா. நான் யாருன்னு குழம்பி போயிருக்கேன். அப்ப அவன் தான் இதெல்லாம் பண்றானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி வீடு ஃபுல்லா கேண்டில்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னைக்கு இவளுக்கு வெட்டிங் ஆனிவர்சரியா, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான். அப்போ வந்து வாட்ச்மேன் ஒரு பூவை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இதையும் வச்சுக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பூவை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு பிளாஷ்பேக் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இவ ஒரு தடவை பூவை டெக்கரேட் பண்றதுக்காக வாங்கி வச்சிருந்துருப்பா போல அந்த வீட்டுல. அதை பார்த்ததுமே இவன் கோவப்பட்டு, எதுக்காக இந்த பூவெல்லாம் இங்க இருக்கு, உன்னை யாருக்கு கொண்டு வர சொன்னா, உனக்கு இந்த பூ எதுக்கு பிடிக்கும், இது நல்லா இருக்கா, பார்க்க நல்லா இருக்கா, இல்ல டேஸ்ட் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்லைங்க, சும்மா அழகுக்கு தாங்க வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்றா. அழகுக்கா? இதுல என்ன அழகு வேண்டி கிடக்கு, இது பிளேனா இருக்கு, ஒயிட் பூ, இதுல உனக்கு அழகு தெரியுதா? எனக்கு என்னமோ இது வந்து டேஸ்டா இருக்கும்னு தான் தோணுது, நல்லா சாப்பிடுறதுக்கு. அதனால நீ இப்ப என்ன பண்ற, இதை நீ இப்ப சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினையும் மல்லு கட்டிக்கிட்டு அழுதுகிட்டே அதை சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்படி இல்லாம கொடுமைப்படுத்துவான் ஒரு புருஷன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஐ ஹேட் திஸ் ஃப்ளவர், இனிமே இந்த ஃப்ளவர் இந்த வீட்டுல பார்த்தேன் அப்புறம் நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். அந்த பூவை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போச்சு இல்லையா. அதனால இந்த பூவெல்லாம் எதுக்காக இங்க கொண்டு வந்தீங்க, ப்ளீஸ் இங்க இருந்து எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அதட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த வாட்ச்மேன் அந்த பூவை எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் போன அடுத்த செகண்டே பார்த்தா வீட்டுக்குள்ள சஞ்சய் வரான். அவன் வந்து டோரை லாக் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேச வரான். ஆனா இவன் அவனை பார்த்த உடனே விரட்டி விடுறான். எதுக்காக நீ இங்க வந்த, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் ஜான்வி, அதை ஃபர்ஸ்ட் கேளு. நான் உன் புருஷனை பத்தி சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். உன்னோட அப்பாவோட கேஸ்ல நான் ஜெயிலுக்கு போனேன்ல, அதுக்கு காரணமே உன்னோட புருஷன் தான். ஏன்னா உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு வேணும்னே தான் அவன் பண்ணியிருக்கான். அவன் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவ இதெல்லாம் காதுல வாங்குற மாதிரியே தெரியல. ஏன் புருஷனை பத்தி நீ இனிமே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, அவர் ஏன் குடும்பத்தை தன்னோட குடும்பமா நினைக்கிறாரு, அப்பேற்பட்டவரை பத்தி இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கியா, மரியாதை இங்க இருந்து கிளம்பு சஞ்சய், வாட்ச்மேன் இங்க வாங்க, இவனை அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் வாட்ச்மேன் அங்க இருந்து அவனை இழுத்துட்டு போயிடுறான். பட் அவன் சொல்ல வந்த விஷயத்த இவ காதுல கூட வாங்கல. ஆனா இப்ப நைட் ஆயிடுச்சு, இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அவன் சொல்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, என்னது இது, அவன் எதுக்காக இப்படி சொல்லிட்டு போனா, ஏன் புருஷன் தான் என்னோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தினான்னு வேற சொல்றானே, அவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் இவனும் லேப்டாப்ல பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த சஞ்சய் வந்தது, நம்ம ஹீரோயினி பேசினது, விரட்டினது, அது எல்லாமே அதுல இருக்கு. அதை அவன் பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோயினி கரெக்டா அந்த இடத்துக்கு வரா. அவளை பார்த்ததும் இவன் முறைக்கிறான். என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு செகண்ட் பயமா தான் இருக்கு. அதுக்கப்புறமா தெரியுது பொண்டாட்டிய பாசமா சோஃபால உட்கார வச்சுட்டு, இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி இல்லம்மா, அதுக்காக நான் உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கிஃப்டை கொடுக்குறான். நம்ம ஹீரோயினி அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல நெக்லஸ் செட்டு, வளையல், அது இதுன்னு என்னென்னமோ வாங்கி கொடுத்துருக்கான் போல. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா இவனே மாட்டி விட்டுட்டு இருக்கான். கால்ல இருந்து தலை வரைக்கும் நகையா வாங்கிட்டு வந்திருக்கான் போல. அது எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு, நான் உனக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவளும் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஆனந்த கண்ணீரே விட்டுடுறா. என்னதான் புருஷன் இந்த மாதிரி பண்ணாலும், பைத்தியக்காரத்தனமா பண்ணாலும், இந்த மாதிரி ஒரு செகண்ட் நல்லா பாசமா பேசுவோம், இவளும் நம்பத்தான் செய்யறா. அதுக்கப்புறம் இவன் சொல்றான், இன்னொரு விஷயம், என் வாழ்க்கையில நான் மறைச்சு வச்சிருக்க, இத்தனை நாளா மறைச்சு வச்சிட்டு இருந்த அந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை சஞ்சய் வந்து சொல்லிட்டு போனானோ, அப்ப அதை பத்தி தான் எதுவும் பேச போறானோ அப்படிங்கிற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. நீ ஃபர்ஸ்ட் கண்ணை மூடிட்டு என் கூட வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்ணை பொத்தி அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான்.